இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சேவல் நீச்சல் போட போகிறோம். ஒவ்வொரு சேவல் ஒவ்வொரு மாதிரி டைமில் வச்சு போடணும். அதோட பாடி கெப்பாசிட்டி வச்சு ஃபுல் வீடியோ பார்க்கலாம் எப்படி போடலாம் சொல்லிட்டு. இப்போ இந்த சேவல் பார்த்தோன்னா இந்த சேவல் வந்து கொஞ்சம் பாடி வெயிட்டு போட்ட சேவல். வெயிட் மீன்ஸ் இங்கே மாரில் வந்து நிறைய சதை இருக்கும். நீச்சல் போட்டோன்னா வந்து கோழி வந்து உடம்பு குறையும், அதுக்கப்புறம் வந்து ஃபிட்னஸ் ஆகும். நம்ம நீச்சல் போட்டாலே வந்து உடம்பு ஃபிட்னஸ் ஆகும் தான், அதே மாதிரி தான் இதுவும். சேவல் நீந்துமா? சேவல் நீந்தும். ஒரு சில சேவலுக்கு வந்து நீச்சல் தெரியாது, கற்றுக்கிற சேவல் கற்றுக்கும். எல்லா சேவலும் ஒரு சில சேவல் ஃபஸ்ட்டே வந்து நல்லா நீந்தும், ஒரு சில சேவல் வந்து அது தண்ணியில் பயந்து வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். இந்த சேவலுக்கு பார்த்தோன்னா ஒரு 20 நிமிஷம் போடலாம். அதில் எந்த ஃபால்ட்டும் வராது அதில் சேவலுக்குலாம். சேவல் சிக்காக இருக்கிறப்ப நீச்சல் போடக்கூடாது. அதே மாதிரி இந்த வெள்ளம்மை, காதில் வந்து சீவு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீச்சல் போட்டால் கோழிக்கு உயிர் ஒன்றும் போகாது. ட்ரபுள் இருக்கப்போ இன்னும் நீச்சல் போட்டிங்கன்னா வந்து அது இன்னும் கஷ்டமாயிடும். சளிலாம் பிடிக்குமா? சளி பிடிக்கும். தண்ணி சேவல் வந்து தண்ணி நிறைய குடிச்சிதுன்னா, அதுக்கப்புறம் காதுலலாம் தண்ணி போச்சுன்னா வந்து சளி பிடிக்கும். இப்போ இப்படி தான் வாழை பிடிச்சி தான் போடணுமா? ஒரு சிலர் இங்கே பிடிச்சாலும் சேவல் நீங்கும், மேலே தூக்கி பிடிச்சா வந்து இன்னும் நல்லா தெரியும் கால். இப்படி போட்டோன்னா சேவல் வந்து ஸ்பீடாக நீந்தும். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக இப்படி இருந்துச்சுன்னா அது பாடு ஆட்டோமேட்டிக்காக நீந்தும். எவ்வளோ நேரம் போடலாம் மேக்ஸிமம் சேவல் பாடி கெப்பாசிட்டி பொறுத்து. நீச்சல் போடுறது பெருசு இல்லை, நீச்சல் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு தரணும், நல்ல தீனி தரணும். இந்த மாதிரி ஆட்டு மணியீரல் தருவோம். அதுக்கப்புறம் வந்து முட்டை வந்து கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா, முட்டை வந்து மனுஷனுக்கே வந்து டைஜஷன் ஆகிறது வந்து லேட் ஆகும். கோழி வந்து ஏதாச்சும் ட்ரபுள் இருந்துச்சுன்னா வந்து முட்டை கொடுத்தீங்கன்னா அப்போ வந்து டைஜஷன் ஆகாமல் அது ஃபால்ட் வைக்கும். இந்த மணியீரல் நல்லா சுட்டுட்டு கொடுங்க. ஆட்டு உயிர்னுவாங்க, ஆட்டு உயிரும் வந்து சுட்டு கொடுக்கலாம். இப்போ நீங்கள் நீச்சல் போடுறதுக்கு காரணம் இப்போது இந்த டைமில் வந்து நான் இந்த சேவல் வந்து டப்பின் பார்க்க போகிறேன், ட்ரையல் பார்க்க போகிறேன். ஸோ வந்து ரொம்ப பாடியாக இருந்தால் சேவல் வந்து கீழே விழும். நல்லா நீச்சல் போட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து சேவல் வந்து நல்லா பறக்கும், அதனால் பார்க்குறேன். இந்த சேவல் வந்து அழகாக நீந்துது. சப்போஸ் சேவல் நீந்தலைன்னா இந்த ரெக்கையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அதை வந்து நம்ம ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்துலேயே வந்து சேவல் நீந்தோம். அதே மாதிரி வந்து மூஞ்சி மேலே வந்து தண்ணி அடித்தோன்னா வந்து சேவல் வந்து முழுங்குது அப்படின்னு நினச்சிட்டு வந்து வேகமாக நீந்தோம். சில பேர் அடிப்பாங்களே சேவல் முது மேலெலாம், அதெல்லாம் ஏன் அடிப்பாங்க? முது மேலே அடிக்கிறதும் வந்து சேவல் நல்லா நீந்தணுன்றதுக்காக தான். கழுத்து வந்து அடிப்பாங்க, கழுத்து இப்படி அடிக்கிறது வந்து கழுத்து கெப்பாசிட்டி வரத்துக்காக அடிப்பாங்க, இப்படி தான் அடிப்பாங்க. இப்போ சேவல் சண்டை போடும் போது அதே மாதிரி ஃபீல் ஆகும் சொல்லிட்டா? ஆமாம், கழுத்து வந்து நல்லா உரப்பாகும், நல்லா விப்பாக இருக்கும். குளத்துல தான் போடணுமா வீட்லேயும் போடலாமா? நீச்சல் தொட்டி இந்த வாட்டர் டேங்க் இருக்குல்ல அதில் போடலாம், வீட்லேயும் போடலாம். தொட்டி இருந்தால் தொட்டியில் போடலாம், நீச்சல் எங்கே வேணால் போடலாம். அதாவது வந்து சேவல் வந்து நீந்துற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். பாருங்கள் நல்லாவே நீந்துது, தெரியுதா? சேவல் நல்லா இருக்குது. அடுத்த மாநாடு எப்போ? இந்த திருவள்ளூரில் வந்து பேரம்பாக்கம் டோர்னமெண்ட்னு வந்து இந்த கோல்டு சரவணன் ஒருத்தர் வந்து நடத்துகிறாரு. அது வந்து பிப்ரவரி இந்த மாதம் 24, 25 வந்து டோர்னமெண்ட் நடக்குது. நீங்கள் கொண்டு வரீங்களா சேவல்லாம் எப்படி அன்றைக்கி? எடுத்துகிட்டு போகிறேன். எத்தனை சேவல்? அது இப்போ தான் டப்பின்னு பார்த்து செலக்ட் பண்ணி தான் ப்ரோ சொல்லணும். ஒரு 2லேருந்து 3 சேவல் எடுத்துகிட்டு போவோம் கண்டிப்பாக.
அன்றைக்கி மீட் பண்ணுறவங்களாம் மீட் பண்ணலாம், கண்டிப்பாக வந்துடுவார், பார்த்துருங்க. மீட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அது இல்லாமல் அவர் சாலை பறக்க போக சொல்கிறாரு, நல்லாயிருக்கும் சண்டைலாம், மறக்காமல் வந்துடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு போட்டு, இன்னும் 15 நிமிஷம் போடலாம். சேவல் வந்து அதால் நீந்துற கெப்பாசிட்டி பார்க்கணும். நம்ம வந்து இஷ்டத்துக்கும் போட்டுற முடியாது. நல்லா உடம்பு இருக்குது சேவலாக இருந்தாலும், என்னால் இவ்வளோ தூரம் தான் ஓட முடியும்னா நான் அவ்வளோ தூரம் தான் ஓடுவேன். அதை தாண்டி ஒரு ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி சேவல் எவ்வளோ நீந்துதோ அது தெரியும். நல்லா அது அதால் நீந்த முடிகிற கெப்பாசிட்டி வரலைன்னா அது வந்து கத்தும், இல்லை அது வந்து ரொம்ப கஷ்டப்படும் நீயாமல். அப்போ வந்து நம்ம சேவல் வந்து எடுத்துடணும். சேகை அடிக்கணுமா நீச்சல்லாம் போட்டு? கண்டிப்பாக சேவல் வந்து ஒரு நீச்சல் போகிறது வந்து ஒரு ட்ரையல் பார்த்த அளவுக்கு உடம்பு வலி இருக்கும். காலெல்லாம் வலி, உடம்பு எல்லாமே ரெக்க ஃபுல்லாக நல்லா சேகை அடித்து கோழி வந்து வெளியே திரிசலில் விட்டால் வந்து ஏன் வந்து வெளியே திரிய விட்டுறாங்கன்னா, திரிய விட்டாங்கன்னா ரெக்கை தட்டி கூவும், மண் இருக்கும், மண்ணில் போய்ட்டு உருண்டு பரண்டு கோழி வந்து ஈஸியாக வந்து உடம்பு வலியை போக்கிக்கும். அதனால தான் வந்து திரிசலில் விட சொல்கிறாங்க. நீங்கள் சேகை அடிச்சுட்டு கூண்ட்லேயே போட்டிங்கன்னா கொஞ்சம் லேட்டாகும் ரெக்கவர் ஆக. அதுவே திரிசலில் விட்டிங்கன்னா ஸ்பீடாக ரெக்கவர் ஆகிடும் கோழி. நீங்கள் திரிசலில் விட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு சேவல் வந்து ஆல்ரெடி ஒரு பாடி பெயினில் இருக்கும், சண்டை மாட்டிக்கிச்சுன்னா இன்னும் வீக் ஆகிடும், அதெல்லாம் எப்படி? ஆப்போசிட்டில் சேவல் இல்லாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். கேர்ஃபுல்லாக இருந்துங்க, நீச்சல்லாம் போட்டு அந்த அளவுக்கு வெளியே விட்டுறாதீங்க. சேவல் எல்லாம் வெளியே இருந்துச்சுன்னா உள்ளே போட்டுட்டு இதை எடுத்து வெளியே விட்டுருங்க. இதெல்லாம் சண்டையில் மாட்டிக்கிச்சிங்கன்னா இது இன்னும் கஷ்டப்பட்டுருக்கும், அடியே பாடி பெயினில் இருக்குது. சேவல் பறக்காது, நின்று அடி வாங்கி சுத்தமாக டேமேஜ் தான். ஆல்ரெடி கால் ஃபுல்லாக ஒர்க் அவுட் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து சண்டை போட சொன்னால் எப்படி போடாது. அடுத்த நீச்சல் எப்போ போடலாம்? எத்தனை நாள் கழிச்சு? நீச்சல் போட்டு ஒரு 7 to இல்லை 1 வீக் கழிச்சு தான் வந்து ட்ரையல் பார்க்குற மாதிரி இருக்கணும். நீங்கள் நார்மலாக ஹியூமன் மாதிரி தான் 3 நாள் 2 நான் நேற்று ஓடிட்டு மறுபடியும் வந்து 1000 கிலோமீட்டர் ஓட சொன்னால் ஓடுவீங்களா? அந்த மாதிரி தான். கொஞ்சம் ரிலீஃப் ஆனதுக்கப்புறம் ட்ரையல் பாருங்கள், நல்லா சண்டை போடும் கோழி. இந்த பிட்வீனில் எப்படி ஃபுட்லாம் தரலாம்? இந்த 7 days பிட்வீன் வந்து நல்ல உடம்பு இருக்க சேவலுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் தரணும். இந்த முட்டை கொடுத்தா வந்து உடம்பு நல்லா போடும். முட்டைலாம் கொடுக்கக்கூடாது, ட்ரை ஃப்ரூட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நார்மல் கேவுர் கம்பு தான் நான் வைப்பேன் ட்ரையல் பார்க்குற சேவல். ஒரு நாளைக்கு ஒரு வேளை வச்சா போதுமா, இல்லை 2 வேளை வைக்கணுமா? கேவுர் கம்பு ஒரு வேளை வச்சா தான் வந்து சேவல் வந்து ஃபுல்லாக தீனி சாப்பிடும். நீங்கள் அங்கேயே வச்சுட்டிங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கு பசிக்கிறப்பெல்லாம் சாப்பிட்டு அப்படியே வந்து கோழி இருந்துடும். நல்லா வந்து பசிச்சதுக்கப்புறம் சாப்பிட்றா நிறைய சாப்பிடுவோம். பசிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருந்தானா அப்படியே ஒன்று தான் சாப்பிடும். எட்டு நிமிஷம் ஆகிடுச்சு, இதோட நல்லா தான் பண்ணிகிட்ருக்கு. நீச்சல் போடும், இன்னும் அந்த கெப்பாசிட்டி இருக்குது. இன்னும் 10 நிமிஷம் ஈஸியாக போடும். இந்த சேவல் நல்லா நீச்சல் போடுது. எல்லா சேவலும் இதே மாதிரி வந்து இறக்கி விட்ட உடனே வந்து ஆட்டோமேட்டிக்காக நீச்சல் போட ஆரம்பிக்காது. ஒரு சில சேவல் வந்து நீச்சலே தெரியாத சேவல்லாம் வந்து தண்ணியில் போட்டால் பயப்படும், பயந்து ரெக்கெல்லாம் தட்டும். ரெக்கை அடிக்கிறப்போ ரெக்கை உடையாமல் பார்த்துக்குங்க, ரெக்கை அடிக்க விடக்கூடாது. கோழி சண்டைக்கு கால் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் ரெக்கை இருந்தால் தான் கோழி வந்து பறக்கும், இல்லைன்னா பறக்காது. இல்லை இதுக்கு ஃபேஸே பெருசாக இருக்குது, இந்த சேவல் வாட்டமா அப்படி இல்லை? ஒரு சில சேவல்லாம் சின்னதாக இருக்கும். அது ஒரு சில ப்ரீடு பொறுத்து. எல்லாம் மனுஷனை மாதிரி தான், ஒரு சிலர் பல்காக இருப்பாங்க, ஒரு சிலர் அது மாதிரி தான். கோழியில் நிறைய வகை இருக்குது, அதில் இது ஒரு வகை. இது வந்து மெத்து கொண்டைன்னு சொல்லுவாங்க, கல் கொண்டைன்னு சொல்லுவாங்க, மெத்து கொண்டைன்னு சொல்லுவாங்க. இது அப்பா இதே மாதிரி தான் இருக்குது. இன்னும் 10 நிமிஷம் இருக்குது, இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் வீடியோவை. இந்த மாதிரி ரெக்கை அடித்து கஷ்டப்படுற சேவலுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி தடவிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து அது நீச்சல் போடும். ரெக்கை அடிக்க வரப்பே வந்து நம்ம வந்து போட்டணும்.
சேவல் நீந்தவே மாட்டினது, மூஞ்சில் தண்ணி அடிச்சா நீந்தும். இது கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுது அந்த சேவல் கம்பேர் பண்ணும்போது. ஆமாம், எல்லா சேவலும் ஒரே மாதிரி ஓடாது, ஒரே மாதிரி பண்ணாதுல்ல. நம்ம தான் இந்த நீச்சல் போட வைக்கணும். எல்லா சேவல்லாம் நீச்சல் கரெக்டாக போட்டுறாது. ஆமாம், இதுக்கு கடைசி வரை நம்ம இப்படி தான் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கு. ஆமாம், இதெல்லாம் வந்து ஏமாத்துதுன்னாங்கள, கேடித்தனம் பண்ணிட்டு அந்த மாதிரி கோழி இது. நம்ம இப்படிலாம் கஷ்டப்பட்டால் தான் ஒரு நல்லா சண்டே பார்க்க முடியும். கஷ்டப்படாமல் எதுவும் வராது எப்போவுமே. பார்க்குறவன் 1000 சொல்லுவான் அவங்ககிட்ட மட்டும் நல்லா சண்டை போட்டு சொல்லிட்டு, அதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு அவனுக்கு தான் தெரியும். இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவனோட வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து ஒதுக்கிட்டு பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் காதுக்குள்ளே தண்ணி போகாத மாதிரி பண்ணுங்கள். அவருக்கு தெரியும், அதனால தெரிஞ்சு பண்ணுறாரு. நீங்கள் தண்ணி அடிக்கும் போது கொஞ்சம் லைட்டாக ஊற்றுங்க, எல்லாம் சளி பிடிச்சிக்கும். சளி பிடிச்சிச்சின்னா அப்புறமா கஷ்டப்படணும் நீங்கள் தான். ஸோ நீங்கள் தெரியாமல் தண்ணி ஃபுல்லாக எடுத்து ஊற்றிடாதீங்க மேலே எடுத்து. அதை பாருங்கள், அப்படியே முழு நீச்சல் தெரியலாம், இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம தான் கற்று தரணும் கஷ்டப்பட்டு. அதுக்கு நீச்சல் அடிக்கவே தோணலை ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம தான் அடித்து எப்படியா கற்றுத்தரணும் அதுக்கு. எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக கற்றுக்கும் அது. நீங்கள் நீச்சல் அடிக்க சொல்லிட்டு எடுத்துட்டிங்கன்னா அப்புறமா கடைசி வரை கற்றுக்காது. அது பண்ணுங்கள், அதுவே போதும். ஏன்னா சில சேவல் கஷ்டப்பட்டு நீச்சல் அடிக்கிறதுக்கு, அந்த சேவலில் இதுவும் ஒன்று. நீச்சல் அடிக்க தெரியல, நீச்சல் போடுற எண்ணமே இல்லை. பாருங்க, எல்லா சேவலும் சண்டை நீச்சல் கரெக்டாக போட்டுறாது, விட்டால் அப்படியே உழுங்கிடும். கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க, நான் சளி பிடிச்சிக்கும். கரெக்டாக இதே போல் ஃபாலோ பண்ணுங்கள்.